வணக்கம். இதில் வந்துட்டு இந்த இந்த வெண்மை நிறத்துக்கும் அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா என்ன அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, வெண்மை நிறம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்மீகம் சரிங்களா. ஏன்னா இப்போது இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்க்கக்கூடிய இது வெள்ளை புறா சரிங்களா, அதே மாதிரி வெள்ளை குதிரை, அதே மாதிரி ஐராவதம் சொல்லக்கூடிய வெள்ளை யானை சரிங்களா. இந்த மாதிரியான தெய்வீக தன்மை வாய்ந்த பொருட்கள், இந்த உயிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது. வெள்ளை கலர்னால் அப்படி பியூர் ஒயிட்டு சரியா, பியூர் ஒயிட்டாக இருக்குங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து தியானத்தில் வந்துட்டு நான் வந்து இந்த பிரபஞ்ச தியானத்தில் நான் வந்துட்டு ஒரு அதிசயம் பார்த்தேன். என்னென்னா, நம்ம மரம் இருக்கு இல்லையா, ஒரு தென்னை மரம். அந்த தென்னை மரத்துடைய ஆறா வந்துட்டு பார்த்தேன். ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒரு ஆறா இருக்குது. அந்த ஆறா வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அதே கலரில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம்குள்ள அது வந்துட்டு அதே கலரில் இருக்கும் சரிங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆறா என்ன. அதை விட இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த தென்னை மரக்குள்ள அதே மாதிரி வெள்ளை கலரில் ஒரு தென்னை மரம் டக்குன்னு தெரியுது. அப்போது அந்த வெள்ளை கலரில் தெரிஞ்சது என்ன, இந்த தென்னை மரத்தினுடைய சோளுங்களா, சோல் தானே அது. ஆமாம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆன்மா இருக்குங்க எல்லாத்துக்குமே சரிங்களா. வெள்ளை கலரில் அப்படியே தென்னை மரம் மாதிரியே ஒரு ஷேப் இடங்க அப்படியே வந்து ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு வந்து போச்சுடைய இந்த மனத்திரையில் மனத்திரையில் இது எப்படி வந்துச்சுன்னா, நான் அந்த தென்னை மரத்தை பார்த்துட்ருக்கேன். அப்போது என்னங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது சரிங்களா. என்னுடைய பார்வைக்கு தெரியுது சரிங்களா. என்னுடைய மனத்திரையில் அது வரல, என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண் சிமிட்டு நேரம். அப்போது அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க வெள்ளை கலரில் இருக்குங்க சரிங்களா. நன்றி. சரிங்களா. அப்போது கடவுளுடைய நேரம் வந்துட்டு வெண்மையாக தான் இருக்கும் இல்லை. ஏன்னா அந்த ஆன்மீகவாதிகள் கடவுளை வந்துட்டு தேடுறவங்க, அந்த கடல் பற்றி பேசுகிறவங்க, அதே மாதிரி கடவுளையா வந்து ஒரு கிருபை பெற்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் தானே போடுறாங்க. பாருங்கள், பாபா, அப்புறம் யார், அன்னை சாரதா இருக்காங்களே அவங்க, அப்புறம் வந்துட்டு வேறு அரவிந்தர், அப்புறம் யார், ஒரு காந்திஜி கூட வெள்ளைக்கலை வீட்டு தான் கட்டுவார்ல. அப்புறம் வந்துட்டு இல்லை, நிறைய ஆன்மீகவாதிகள் என்ன வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போடுறாங்க. அப்போ கடவுளுடைய நிறம் வந்து வெண்மை தான் நினைக்கிறேன்ல, இல்லைங்களா. இல்லை, ஓகே. கர்த்தாவே இந்த மேய்ப்பரே, தாழ்ச்சி நான் அடையேனே. கர்த்தாவே இந்த மேய்ப்பரே,
நான் அடையேனே புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார் அமர்ந்த நீரண்டை சேர்ப்பார் புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார் அமர்ந்த நீரண்டை சேர்ப்பார் கர்த்தாவே எந்தன் மேய்ப்பரே தாட்சி நான் அடையேனே தாட்சி நான் அடையேனே. அந்த பாட்டை நான் ஏன் இப்போ பாடினேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது, எல்லாமே மறந்துடுச்சு சரிங்களா. இங்கே நெருங்கிய சொந்தக்காரங்களாம் ஞாபகத்தில் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரு இல்லை சொந்தக்காரங்க கூட அப்போ ஞாபகத்துக்கு இல்லை எனக்கு. பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அம்மா, முதல்ல இன்றைக்கி சொந்தன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியுமா என்ன, எங்கள் வீட்டுக்காரு எங்கள் அம்மா. எங்கள் வீட்டுக்காரை வந்துட்டு மாமான்னு சொல்லுவேன், அப்புறமா அப்படியே கொஞ்சமாக தான். அப்புறம் மற்ற சொந்தக்காரங்கெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கூட வந்துட்டு இங்கே கடைசி என்ன டாக்டர் இருக்கா இல்லையா, அவன் தான் இருந்தான். அப்போது அந்த அது கான்ஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒரு 5 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நான் நல்லா பாடுவேன் நான். அதனால் எங்கள் அண்ணா அந்த ஸ்பீச் தெரப்பி இது மாதிரி அது மாதிரிலாம் அங்கே கொடுத்தாங்க, வேலூரில் கொடுத்தாங்க. அங்கே இந்த மாதிரி எங்கள் அண்ணா சொன்னான். அப்படிங்க நீங்கள் நல்லா பாடுவீங்களா, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ நான் பாடின பாட்டு இந்த பாட்டு தான். வேறு மற்ற எந்த பாட்டுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் எல்லா பாட்டுமே பாடுவேன், எல்லா சினிமா பாட்டுகள், அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் பாடுற பாட்டுகள், அந்த கிறிஸ்டின்ஸ் பாட்டு நிறைய பாட்டு பாடுவேன். அந்த கிறிஸ்டின்ஸ் பாட்டு நிறைய பாட்டு பாடுவேன். எல்லாமே எனக்கு மறந்துருச்சு சரிங்களா. ஆனால் இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுங்க சரிங்களா. இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு. இதில் பாருங்கள் வார்த்தைகள், கர்த்தாவே என் மெய்ப்பரே சரிங்களா. கர்த்தாவே என் மெய்ப்பரே தாழ்ச்சி நான் அடையேனே அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் லைன் வரும் என்னங்க. அதே மாதிரி தான் கடவுள் என்னை தாழ்ச்சி அடையினை விட்டதே கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக இல்லைங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை ஒரு குறைவாக நினைச்சாலும் அந்த அந்த ஒரு கஷ்டம் அது அவங்களுக்கு தான் போய் சேரும் சரிங்களா. என்ன போய் தாக்காது சரிங்களா. எனக்கு அப்பயே எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு, யாராலையும் உன்னை தாழ்த்த முடியாது, உன்னை தாழ்ச்சி செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்பயே சொல்லிட்டாரு இல்லையா. அதனால நான் அதே மாதிரி தான் நான் இப்போ வரைக்குமே இருக்கேன் சரிங்களா. ஆனால் இப்போ என்ன ஒரு 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 தாழ்வாக நினைக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க சரியா, பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு வேண்டாம் சரிங்களா. நம்ம நல்லா இருக்கணும் தானே நம்ம நினைக்கணும், அது தானே நம்முடைய கடமை இல்லைங்களா. அதனால் நீங்கள் உங்களை மாதிரி மற்ற எல்லாருமே நினைங்க, நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது சரிங்களா. அதனால் என்ன மாதிரி உங்களையும் நினைங்க ஓகேங்களா. நன்றி.